ஓரினம் மாதல்லே சாரி ஓரினம் மாதல்லையே ஓரினம் மாதல் அந்த வகையிலே அசிமிலேஷன்லேயே வேற்றினமாதல் அப்படின்னு வேற்றினமாதல் அப்படிங்கிறத ஒரு டிசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதுக்கு டிசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சொல்லில் ஒரே மாதிரியான 2 ஒலிகள் வந்துச்சுன்னா ஒரு ஒலி வேறு ஒலியாக மாறிவிடும். இதுதான் வேற்றினமாதல் அப்படின்னு பேர். இப்போது வெக்கம் அப்படின்னு சொல்கிறோம். வெக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம கலோக்கியல பேச்சு வழக்கில் சொல்கிறோம். இக்கு என்ற ஒரு மெய்யெழுத்து, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய காவலியும் ஒரு மெய்யெழுத்து. அப்போ 2 மெய்யெழுத்து வருது இல்லையா? அந்த 2 மெய்யெழுத்தில் ஒரு மெய்யெழுத்து மாறிடும். எப்படி மாறும்? முதல் மெய்யெழுத்து எக்கு இட்டா மாறும். எப்படி? வெக்கம் அப்படின்னு மாறும். இதுதான் வேற்றினமாதல்னு பேர். அதாவது ஒரு சொல்லில் ஒரே மாதிரியான 2 ஒலிகள் எக்குலையும் இக்கு இருக்குது, காவலியும் இருக்குது. இவை 2 மெய்யெழுத்துகள் ஒரே மாதிரியான ஒலிகள் வரும்பொழுது ஒரு ஒலி மாறி ஒலிக்கும். அந்த மெய்யெழுத்தாகக்கூடிய இக்கு இட்டாக மாறி ஒலிக்கும். அதுதான் வேற்றினமாதல் அப்படின்னு பேர். இப்போ வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். அது 2 இப்பு வருது இல்லையா? முதல் இப்பு எப்படி மாறும்? வெப்பம் அப்படின்னு மாறும். வெப்பம் அப்படின்னு மாறும். இப்போ நடடான்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நடடா இதில் இட்டுலேயும் டாவிலையும் இட்டு இருக்குது, டாவிலையும் இட்டு இருக்குது. அப்போ அந்த 2 இட்டு இருக்கு இல்லையா? இந்த 2 இட்டு ஒரு இட்டு வேறு ஒரு மெய்யாக மாறும். எப்படி வரும் அப்படின்னா நடரா, இது நடரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓடுடா அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுலேயும் 2 இட்டு வருது. அது எப்படி மாறும்? கடைசியில் இதை ஓடுறா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுக்கு தான் வேற்றினமாதல் அப்படின்னு பேர். இதுவும் அசிமிலேஷனில் ஒரு வகையான வகை தான். இந்த வகையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் இலக்கணத்தை முழுமையாக டிஎன்பிசியில் படிக்கும் பொழுது அல்லது எழுதும்போது தேவைப்படும். ஒரு கேட்பாங்க ஓரினமாதலில் இதை கொடுத்துட்டு இது எந்த வகையானது அப்படின்னு கேட்கும்பொழுது அதை நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னா நல்ல விடைகள் கிடைத்து அதற்கான பயன்கள் கிடைக்கும் என்பது வெள்ளிடை மலை.